தமிழ் மற்றும் மலையாள திரையுலகில் பிரபலமான நடிகையாக வலம் வரும் லட்சுமி மேனன் கொச்சியில் ஐடி ஊழியரை கடத்தி தாக்கியதாக சர்ச்சையில் சிக்கியுள்ளார். இது தொடர்பாக லட்சுமி மேனனின் 3 நண்பர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து 3 பேரை கைது செய்துள்ள நிலையில் லட்சுமி மேனன் தலைமறைவாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சினிமா வட்டாரத்தில் பெரும் புயலை கிளப்பியிருக்கும் இந்த செய்தி குறித்து சினிமா பத்திரிகையாளர் செய்யார் பாலு லட்சுமி மேனன் குறித்து பரபரப்பான தகவலை தெரிவித்துள்ளார். சொல்ல முடியாது. வீடியோ எடுத்துட்டாங்க. அப்படி அளவுக்கு ஒரு நல்ல நடிகை, ஒரு சின்ன வயசுல லட்சங்களில் சம்பாதிச்ச ஒரு நடிகை, ஒரு கோடிகளில் போகக்கூடிய ஒரு இடம், அது எங்க வந்து ஒரு பார்ல வந்து முடிஞ்சிருக்குன்னா எவ்வளவு வேதனையா சம்பவம் பண்ணது. இது சம்பந்தமாக என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்வதற்காக கேரளாவில் இருக்கும் ஒரு பத்திரிகை நண்பரிடம் தொடர்பு கொண்டு பேசியதாகவும் அங்கு நடந்த சம்பவம் குறித்து கேட்டபோது நடிகை லட்சுமி மேனன் ஆண் நண்பர்கள் மற்றும் சில பெண்களுடன் குடிப்பதற்காக பாருக்கு சென்றுள்ளார். அந்த பாரில் ஐடியில் வேலை செய்யும் சில ஆண்கள் வந்திருக்கிறார்கள். அப்போது அந்த ஐடி ஊழியர்கள் தொடர்ந்து லட்சுமி மேனனை கேலியும் கிண்டலும் செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு சண்டை முற்றியுள்ளது. ஒரு கட்டத்திற்கு மேல் சண்டை முற்றிய நிலையில் ஐடி ஊழியர்கள் பிரச்சனை வேண்டாம் என்று காரை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டனர். ஆனால் லட்சுமி மேனனின் நண்பர்கள் அவர்களை துரத்தி சென்று காரை வழிமறித்து பாட்டிலால் அவர்களின் மண்டையில் அடித்துள்ளனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு 3 பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். தற்போது வரை லட்சுமி மேனன் தலைமறைவாகத்தான் இருக்கிறார். சிறிய வயதிலேயே சினிமாவில் அறிமுகமாகி அடுத்தடுத்த வெற்றி திரைப்படங்களை கொடுத்து தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக டாப் நடிகர்களுடன் ஜோடி போட்டு நடித்து வந்தார் நடிகை லட்சுமி மேனன். இந்த நேரத்தில் தான் லட்சுமி மேனனின் வீடியோ ஒன்று இணையத்தில் வெளியானது. இதனால் மனமுடைந்து போன லட்சுமி மேனன் இனிமேல் சினிமாவும் வேண்டாம், எதுவும் வேண்டாம் என வெறுத்து போய் ஒதுங்கினார். அதன் பிறகு ஓரிரு திரைப்படங்களில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் மன அழுத்தத்தில் இருந்த லட்சுமி மேனன் படப்பிடிப்புக்கும் ஒத்துழைப்பு தராததால் பட வாய்ப்புகள் பறிபோனது. தற்போது படமே இல்லாததால் தினமும் குடி ஆட்டம் என தனது வாழ்க்கையை தொலைத்து விட்டார் என செய்யார் பாலு அந்த பேட்டியில் பேசியுள்ளார்.